நம்ம தமிழக முதலமைச்சரை வன்மையா கண்டிக்கிறேன். தயவு செஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேல. ஏன் அப்படின்னா, நெறைய பேர பைத்தியம் பிடிக்க வச்சுப்புட்டாரு. என்ன, அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் வந்துட்டு என்.டி.கே. நம்ம செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள். தான் பேர மாத்துனது இல்லாம, தன்னோட அப்பன் பேரவே மாத்துன ஒரு மனுஷன், அந்த அளவுக்கு கூட நிதானம் இல்லாம புத்தி பேதலிச்சு போயி, விஜய் அவர்கள வந்துட்டு ஜோசப் விஜய்ன்னு பேரு மாத்தி வச்சுக்கிட்டாப்படி. ஏன் படம் நடிக்கும்போது வைக்கல? அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. இது ரொம்ப முத்துனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் குடும்பத்துல நெறைய வாய்ப்பு இருந்துச்சு அவதூறு பரப்புறதுக்கு. இன்னைக்கு அவங்க மகன் வந்துட்டு செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாரி பதில குடுத்துட்டு போயிட்டாப்படி. இத்தன வருஷமா அமைதியா இருந்துட்டு. இப்ப என்னடான்னு பார்த்தா, நாங்க எத வச்சு அவதூறு பண்ணுவோம்? அப்படின்னு தெரியாம பாவம் பைத்தியம் முத்தி போயி, இன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக செபஸ்டின்னு இருந்த அப்பா பேர செந்தமிழன்னு மாத்திக்கிட்டாப்படி. தன்னோட பெயர வந்துட்டு செபஸ்டின் சைமனா இருந்தத செந்தமிழன் சீமான்னு மாத்திக்கிட்டாப்படி. இப்படி இருந்த மனுஷன் ஆனே தான் பேர மாத்திக்கிட்டேன்றது கூட தெரியாம பைத்தியம் புடிச்சு பாவம் ரோட்ல இப்படி கத்துறாரு. அதையும் கேட்டு அந்த என்.டி.கே.வை சேர்ந்தவங்க வேற சப்போர்ட் பண்றாங்க. இவ்வளவு பேர பைத்தியம் பிடிக்க வச்சுட்டீங்க. சரிங்களா? இத நான் டி.வி.கே.வா இருந்தாலும் நான் கண்டிப்பா எதிர்ப்பேன். தப்பு செஞ்சா கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் தண்டனை கிடைக்கணும். அது எங்க விஜய் அண்ணனாவே இருந்தாலும் சரி. தப்பு தான். அவர்னால தானே இப்படி பைத்தியம் பிடிச்சு திரியிறாங்க ரோட்ல. மக்களே, உங்க கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. என்.டி.கே. காரவங்கலாம் பார்த்துட்டு கோவப்படாதீங்க. நீங்க பண்றதெல்லாம் அப்படித்தான் நண்பா இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நன்றி.